ஓபிஎஸ் அவர்கள் பற்றிய அடுத்த பொலிட்டிக்கல் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நியூஸ் காதுல விழுந்துச்சு. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏடிஎம்கே விட்டு போகிறதுக்கான விருப்பமே இல்லையாமா. அவர் ஏடிஎம்கேவால சேர்றதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்கிறது தானே அப்படின்னா, இப்ப எப்பவும் போல இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேக்கு வர்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா பிஜேபி தலைமை ஓபிஎஸ் அவர்களை ஏடிஎம்கேல சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் பரவிட்டு இருக்குது. அந்த தகவல்களை வச்சு ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களிடமிருந்து இப்ப எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எந்த ஒரு வழக்கோ இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாம ஏடிஎம்கேக்கு வாங்க சேர்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சைட்ல இருந்து இன்னும் எந்த ஒரு கோரிக்கைகளோ இல்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ இல்ல எந்த ஒரு கேஸ் வாபஸ் வாங்குறத பத்தியோ எந்த ஒரு பேச்சும் நடக்கல. அடுத்து ஓபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 100% அந்த ரெட்டை எலி சின்னத்தையும் ஏடிஎம்கேயும் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு ட்ரை பண்ணல. அதுக்கான பிளானும் அவர்கிட்ட இல்ல. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எம்ஜிஆர் அதிமுகவோ ஜெயலலிதா அதிமுகவோ ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ இதுவரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் அதிமுக அவர் எப்படி சேர போறாரு? ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் ரெட்டையலி சின்னம் வேணும் ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியில ஏடிஎம்கேவோட நன்மைக்காகவும் ஏடிஎம்கே நிர்வாகிகள் ஏடிஎம்கே தொண்டர்களோட நன்மைக்காகவும் என்ன பண்றது, நம்ம பேசாம ஏடிஎம்கேவிலேயே இருந்துக்கலாம், வரப்போற 2026 எலெக்ஷனை பாத்துக்கலாம், அதுக்கடுத்து நம்ம வேணா வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவரும் பிஜேபி கீழே இருக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு தலைவர் தான். கட்சியை சார்ந்து இருக்கிறது வேற, ஒரு கட்சிக்கு கீழே இருக்கிறது வேற, ஒரு கட்சி கூட கூட்டணி இருக்கிறது வேற. இபிஎஸ் அவர்கள் இருக்கிறது ஒரு பிஜேபியை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குது, பிஜேபி சொல்றதுதான் கேட்கற மாதிரி இருக்குது. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை தலைமையில் இருந்திருந்தா அதிமுக இருந்திருந்தா இந்த பிஜேபியோட தாக்கம் இவ்வளவு அதிகமா இருந்திருக்காது. அதிமுகவோட முடிவுகள் தன்னிச்சையா எடுக்கப்படுறதா இருக்கும். தன்னிச்சையா அப்படின்னா அதிமுக தலைமை இருக்கிறத முடிவா இருந்திருக்குமே தவிர பிஜேபி சொல்றது அதிமுக எடுக்கிற முடிவா இருக்காது. இப்ப நம்ம நடத்துற ஒரு சில சர்வேலையும் இப்ப நம்ம பாக்குற அதர் சர்வேஸ்லயும் ரெட்டையலி சின்னமும் ஏடிஎம்கே தலைமை யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அதிக பெர்சன்டேஜ் வந்துட்டு இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை இருந்தாதான் அது உருப்படும் இல்ல. இப்ப பாமக மாதிரி யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல கட்சி பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் அதிமுகவுக்கு அதிமுகவை கைப்பற்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி ஓபிஎஸ் அவர்கள் உள்ளுட்டா ஆம பூந்த வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் அவருக்கு இருக்கதான் செய்யுது. அதனால அவர் விடமாட்டா அப்படிங்கிறாரு. ஆனா இதையும் முடிவெடுக்க போறது யாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் தான் அதிமுக கூட்டணியில ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் இல்ல ஒரு சில வியூகங்களை வகுக்கிறதாகவும் தெரியுது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை வரப்போற 2026 எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு தான். அதனால அந்த ஓட் பேங்க் அப்படியே வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேக்கு வேணும். ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு போனா கண்டிப்பா ஓட்டுகள் பிரியும், ஓட்டுகள் செதறனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். அதனால திரும்ப நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிவிக்கு அரசியல் காலத்துல இந்த நேரத்துல டிஎம்கேக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம்கே சேர்ந்து இருக்கணும். ஏடிஎம்கே கூட்டணி தான் வலும் அப்படிங்கறத விட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே சேர்ந்து இருக்கிறது ஏடிஎம்கேக்கு பலம். இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இல்ல தினகரன் அவர்களோ எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் தான் ஏடிஎம்கேவோட ஓட் அப்படியே செதறாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிக்கே வேணாலும் ஒரு சில ஓட் பேங்க் செதறும் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதோட இம்பாக்ட் குறையணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும். இதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் ட்ரை பண்றதா ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. இப்படி ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறத தாண்டி அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தாலும் அது அதிமுகவுக்கு நல்லதா முடியும், அதிமுக நிர்வாகிகளுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நல்லதா முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொடுக்கறது அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஓபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஏடிஎம்கேக்குள்ள வரணும் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரோ அது நல்லதுதான். அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒருவேளை சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறதும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். செங்கோட்டையன் அவர்கள் ட்ரை பண்ணாங்க, அது முடியல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிற இடமே தெரியல, அவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் ட்ரை பண்றாரு. ஒருவேளை அந்த ட்ரை பண்றதுல அதிமுக சேர்ந்துருச்சு அப்படின்னா வரப்போற 2026 மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்க போறது அதிமுக தான். ஏன்னா திமுக கூட்டணி விரிசல் உலக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன கூட்டணி விரிசல் அப்படிங்கறது அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிவிகே கூட்டணி உருவாக ஆரம்பிச்சாச்சு. டிவிகேல ஒரு சில கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சில கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுக்கு உடன்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா டிவிகே கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். வரப்போற எலெக்ஷன்ல எல்லாத்தோட கருத்து கணிப்புமே
டிஎம்கே ஆட்சி அமைச்சாவோ, ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சாவோ, இல்ல டிவிகே ஆட்சி அமைச்சாவோ மிகப்பெரிய வாக்கு வங்கி வாங்கியெல்லாம் ஜெயிக்க போறதில்ல. இப்போ ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியும் அவர் எந்த சைடு நிக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியமான நிலைக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்து ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்க போகுதா, இல்ல இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்க போகுதா, இல்ல அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்க போகுதா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்கள் கடைசி டீ குச்சி.